ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சினால அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எனக்கு புதுசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தினேஷ் தீனான்னு சொல்லிட்டு இவர் ஹையர் பண்ணோம். இஸ் அ வெரி சேலஞ்சட் மேன். எனக்கு லாஸ்ட்டாக வந்து மூவி ஓரளவு பண்ணிட்டோம். கடைசியில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனாக பார்க்குறப்போ எடிட்டிங் ப்ராப்பராக ஒவ்வொரு இடத்துலையும் போட்டால் தான் அது ஒரு மூவியாக இருக்கும், இல்லைன்னா இட்ஸ் நாட் அ மூவி. அது வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ when he got on board, he is able to make the movie as like ஒரு சின்ன அப்படி இப்படி இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு மூவியாக பண்ணதுக்கு ஒரு மெயின் கிரெடிட் இவருக்கும் போகும். நானும் ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து ஒர்க் பண்ணினேன். அங்கே எதில் எங்கே போட்டால் இது கரெக்டாக இருக்கும்னு. அப்புறம் வி ஆல்சோ கால் சங்கர், எது சில ஏரியாஸ்லாம் வந்து ஓகேவா இல்லையான்னு அவர் வந்து ஐடியாஸ் கொடுத்தாரு, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஸோ இட்ஸ் லைக் பிக் டீம் ஒர்க். அதில் வந்து பார்ட் ஆஃப் த டீம் ஒர்க் வந்து கடைசியில் வந்தாலும் என்னவோ சொல்லுவாங்களே, ரிலே ரேஸில் வந்து யார் கடைசியில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது. ஸோ இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் த மூவி. லிவிங் டாக் தினேஷ் தீனா அவங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் ஃபுல்லாக மேடம் சொன்ன மாதிரி தான் எல்லாமே டீம் ஒர்க்காக சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஸோ சங்கர் சார் என்ன ஷூட் பண்ணி கொடுத்தாரோ அதை ஓவர் கம் பண்ணாமல் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் எல்லா ஒர்க்கும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ மீரா மேம் ஒன் டே மீட் பண்ணியிருக்கீங்க. மற்ற ஆர்டிஸ்ட் நான் ஹீரோஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ படம் நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. பாலமுருகன் அவருக்கும் ரொம்ப நன்றி. அவங்களே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேடம். வழக்கமாக அந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின் தான் வர மாட்டாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. ஹீரோ வந்து நாங்கள் வேற ஒரு இது காமிச்சிருக்கோம், சன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சன் டிவி இருக்குல்ல, அதில் வணக்கம் தமிழகம் வந்து ஒரு மார்னிங் ஒரு ஃப்ரைடே மார்னிங் மூவி ரிலீஸ் அப்போ அந்த பண்ணணும். அதுக்கு வந்து இன்னைக்கு தான் அவங்க டைம் கொடுத்தாங்க. ஸோ ஹி இஸ் டூயிங் ஓவர் தேர். அதர்வைஸ் இங்கே வந்துடுவார். நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது. இவ்வளோ மீடியா இங்கே தான் மெயினாக இங்கே இருக்கும். இவ்வளோ பேர் இங்கே இருக்கும். ஒருத்த மீடியாக்காக அங்கே அனுப்பலாமா? இல்லை அனுப்பலாமா இல்லை, அவங்க கேட்டாங்க அந்த டேட் தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் மை மூவி டு பி வின்னிங் லைக் ஏன்னா. ஸோ எங்கெல்லாம் அவர் ப்ரமோட் பண்ணல அவருக்கு இஷ்டப்படுறது அவருக்கு அனுப்பலாம். ஹி வாண்ட்ஸ் டு கோ ஓவர். அவர் இங்கே வந்து இஷ்டம்லாம் இல்லை, அவர் நினைச்ச மூவிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ஹீ இஸ் அ டைம். நான் உங்கள் மூவியில் பார்த்தா தெரியும், இட்ஸ் ஹீரோ சென்ட்ரிக் மூவி. நான் டிரெக்ட் பண்ணி ஹீரோயினாக பண்ணாலும் இட்ஸ் நாட் ஹீரோயின் சென்ட்ரிக். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீரோ சென்ட்ரிக். ஹீரோ இஸ் த ஒன் எவ்ரிதிங். அது வருவார், இப்போ வருவார். ஹீரோ சப்ஜெக்ட் சொன்னீங்க இல்லை, அவரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, டைரக்டர் சப்போர்ட் பண்ணல, சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்க, அது சொல்லுங்க. அதுதான் பாருங்க, இவங்க தான் சப்போர்ட் வரல. நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, கர்மா இஸ் அ சைக்கிள். கர்மான்னு தெரியுமில்ல, கர்மா தமிழ்ல கர்மான்னு சொல்லுவாங்க. அது சைக்கிள். எப்படின்னா நீங்க யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அவங்களே தான் அவங்க கிட்ட இருந்து நீங்க நல்லது எதிர்பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நீங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணணும், அவங்க செய்யலையே நினைக்கல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க. அதுதான் கர்மா. ஸோ